ராகவா லாரன்ஸ் போட்ட வீடியோவுக்கு குவியும் பாராட்டு. அப்படி என்ன வீடியோவா இருக்கும்? தமிழ் சினிமாவில் நடன மாஸ்டரா தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கியவர் தான் ராகவா லாரன்ஸ். அதுக்கப்புறமா நல்ல கதாநாயகனா நடிக்க தொடங்கி பல படங்கள்ல பல விதமான கேரக்டர்ல நடிச்சு பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நடிப்பு ஒரு பக்கம், சேவை ஒரு பக்கம் அப்படின்னு எதுக்குமே சளைப்பில்லாமலும் சத்தம் இல்லாமலும் செஞ்சுட்டு வராரு. இப்போ அவர் கடைசியா நடிச்ச ஜிகர்தண்டா 2 படம் மெகா ஹிட் ஆச்சு. அதுல லாரன்ஸோட நடிப்புமே அட்டகாசமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடி கூட என்னை சந்திக்க வந்த ரசிகர் விபத்துல சிக்கி உயிரிழந்த நிலையில என்னை சந்திக்க நீங்க வர வேண்டாம், நானே நீங்க இருக்கிற இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ஒன்றிணைத்து அவங்கள சந்திச்சுட்டு வராரு ராகவா லாரன்ஸ். இதே போலதான் பாலா செய்யற சேவையை பாராட்டிட்டு வர ராகவா லாரன்ஸ் பாலா கூட சேர்ந்து கணவனை இழந்து 3 பெண் குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை நடத்த சிரமப்பட்டுட்டு வந்த முருகம்மாள் அப்படிங்கிற பெண்மணிக்கு சொந்தமா 2 பேரும் பணத்தை பகிர்ந்து ஒரு புதிய ஆட்டோவையே வாங்கி கொடுத்து நெகிழ செஞ்சாங்க. இப்படி சத்தம் இல்லாம பல சேவைகளை செஞ்சுட்டு வர ராகவா லாரன்ஸ் அனைவரோட மனதிலுமே நீங்கா இடம் பிடித்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில ராகவா லாரன்ஸ் எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்கிற ஒரு பதிவு தான் இப்போ அனைவரோட மனதிலுமே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சூழல்ல சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் தான் படிக்க வச்சு பட்ட படிப்பு முடித்திருக்கிற ஒரு இளைஞரை அறிமுகப்படுத்தி வீடியோ ஒன்ன நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியிட்டு இருக்கிறார். வார்த்தைகளை விட செயல் தான் அதிகம் பேசும் அப்படின்னு புதுக்கோட்டையை சேர்ந்த சிவசக்தியின் கதை இது அப்படின்னு தொடங்கி பேசிய அவர், அவனுக்கு 4 வயசாய் இருந்தப்ப அவனுடைய தாய் உதவி கேட்டு என்கிட்ட வந்தாங்க. தந்தை குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா சிவசக்தியையும் அவனுடைய சகோதரியையும் கவனித்துக் கொள்ள வேண்டி அவனோட தாய் என்கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னோட வீட்டுல தான் வளர்ந்தாங்க. என்னோட ஆதரவோட சிவசக்தி இப்போ பிஎஸ்சி கணிதம் முடிச்சு தனியார் ஆலோசனை நிறுவனத்துல பணிபுரிகிறாரு அப்படின்னு சொன்னாரு. எஸ்ஐயா வரணும் அப்படிங்கிற கனவை நோக்கி அவர் உழைச்சிட்டு வரதா நெகிழ்ச்சியோடு பேசிய ராகவா, நான் போட்ட விதை மரமாகி நிக்குது அப்படின்னு பெருமை பொங்க தெரிவிச்சாரு. சிவசக்தி மட்டும் இல்லாம இப்படி 60 குழந்தைகள் வரை நாங்க வளர்த்திருக்கிறோம் அப்படின்னும் சிவசக்தியும் தன்னோட வெற்றியை மற்றவங்களுக்கு உதவ பயன்படுத்துவாரு அப்படின்னு தான் நம்புறதாகவும் தெரிவிச்சாரு. கல்விதான் உலக மாற்றும் சக்தி, சேவையே கடவுள் அப்படின்னு குறிப்பிட்டு சிவசக்தியை இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்தினார். மேலும் தன்னை போலவே நீயும் உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனை சிவசக்தி கிட்ட ஒப்படைச்சு, இவனுக்கு தாய் தந்தை இல்ல, இவனை நீ வளர்க்கணும், இவனுக்காக ஃபீஸ் எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீயும் நினைச்சா இவனுக்கு செய்யலாம், உன்னோட பார்வையில இவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ தான் இப்போ அனைவராலுமே பகிரப்பட்டு ராகவா லாரன்ஸுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு வருது. சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு, இப்ப இவ்வளவு பெரியவர் ஆயிட்டாரு. பாத்தீங்கல்ல, நான் போட்டது மரமாய் நிற்கிது. வந்து உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ்ஐஓ வராது, ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்காரு, ஜிம்முக்கெலாம் போயிட்டுருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. சின்ன வயசில் இவங்க அம்மா இவங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து, என்னை புருஷன் இல்லைங்க விட்டு போயிட்டாங்க, என் குழந்தைங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த 2 குழந்தைங்கள கூப்பிட்டு என் வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் வந்து என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க. இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க, இவங்களை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து ஒரு 60 குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீடு பார்த்தாம நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், சொந்த வீடை இவங்களுக்கு கொடுத்துட்டு. ஸோ இப்போது வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, அப்போ வீடெல்லாம் கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்து வந்து நிற்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. ஸோ இவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் படிக்க வச்சோன்றது இல்லை, படிக்க வச்சு இவர் 10 பேருக்கு உதவி செய்கிறன்றது தான் இப்போ பெரிய விஷயம். இன்னிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், கடவுள் எங்கேயுமே இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தான் இருக்குது. சர்வீஸ் இஸ் காடு சொல்லுவேன், சேவையே கடவுள். இதே மாதிரி ஒரு ராகவா லாரன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வர்றாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன். நான் அதை ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும். சரியா? அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறேன், அதை செய். ஓகே, விட்டீங்க வா. எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தாத்தா தான் வளர்க்குறாங்க. ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையில் இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணுன்னு
பேசிகிட்டு இருந்தால் பார்த்தாது செயல் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்கள் கண்ணு முன்னாடி. பார்க்கும்போது எனக்கே கூஸ்பம்ஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா? நான் கூட ஒரு பையன் தான் நினச்சேன், இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுவும் 1 வருஷமாக 2 வருஷமாக மாஸ்டர் பண்ணல, இது 20 வருஷமாக யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூஸ்பமாக ஆகுது. பாருங்கள், பேசக்கூட முடியல. இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு. நான் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்.